ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரியை எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் நல்லபடியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ப்பா. வீட்டில் இல்லைனாலும் கோயிலுக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு நவராத்திரியெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருந்துருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கி நீங்கள் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க, பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, மனசில் விட்டு நீங்காத ஒரு துயர சம்பவம் நடந்தது. நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சார் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போன இடம் கோயம்புத்தூரில் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. மற்றவங்களே குறை சொல்லக்கூடாது, நம்மளும் அதை யோசித்து செயல்பட்டுருந்தோம் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசலில் போய் நம்மளும் மாட்டியிருக்க மாட்டோம். நானும் இறந்தவங்க வீட்டில் உள்ள நபரெல்லாம் நம்ம வீட்டில் நடந்த ஒரு மாதிரி தான் நேற்றுக்கு ரொம்ப ஃபுல்லாக நியூஸில் ஃபுல்டே அதையும் பார்த்துட்டு இருந்தோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அந்த அளவுக்கு மனசு பாரமாயிருச்சு. இனிமேலும் இந்த மாதிரி சம்பவங்களில் மக்கள் போகவா வேண்டாமா அப்படின்றத வீட்டில் இருந்தே முடிவு எடுத்துக்கோங்க, சரிங்களா? எதையுமே நம்ம வந்துட்டு யோசிக்கிறதுல தான் இருக்குது வாழ்க்கையே, ஓகேங்களா? இப்போ இறந்தவங்க நம்ம திரும்பி வருவாங்களா சொல்லுங்கள்? குழந்தைகள் எத்தனை, பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை? ஒரு வீட்டில் 5 பேர். அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணம் ஆகக்கூடியவங்க எல்லாம் இறந்துருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு மனசு பார்த்து கண்ணெல்லாம் இதாகிடுச்சுங்க நேற்றுக்கு. சரி, எனிவே அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். இனிமேல் இந்த ஒரு தவறை செய்யாதீங்க மக்களே. அதெல்லாம் சொல்கிறது, அப்பப்போ நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் அதை சரி பண்ணுறது, சேஃபாக இருக்கிறதுன்றது நான் என் வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். அதனால் எப்போயுமே சேஃப்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, ஓகேங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டில் என்ன செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பூரியும் சென்னா கிரேவி, அதான் சுண்டல் பயிறு கிரேவியும், ஓகேங்களா? நான் வந்துட்டு அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துறேன், எனக்கு பூரி போட போகிறேன், மெல்ல முடியாதுன்றதுக்காக. வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரியை போட்டு எடுத்துருவோம். நான் பெரிய பெரிய பூரியாக தான் போடுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட விரும்பலை. 2 தானே சாப்பிடுவோம், அதை அப்படியே போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு போட்டு எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் எண்ணெய் வேறு காலி ஆயிடுச்சுங்க, அதனால் தேங்காய் எண்ணெயில் தான் போட்டு எடுக்கிறேன். நல்லாவே இருக்குதுங்க பாருங்கள். எண்ணெய் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, அதனால் தேங்காய் எண்ணெயில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. 2 பூரி எனக்கு மட்டும்தானே, அதிகமாக சாப்பிடவும் முடியாது, ஓகேங்களா? சரிங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? பூரி வந்துட்டு நடுவில் பிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான் உப்பி வந்தது. ரொம்ப பெருசாக போட்டோம்ல, அதனால் வந்துட்டு அவ்வளோதான் வருது. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. இப்போ நான் சொல்கிறேன், சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. எங்கேயும் போகிறது வரதான் முன்னபடியே யோசித்து ஆலோசித்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போனாங்க. பாய்ங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.